டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு செரியாமை அதனால் ஏற்படுகின்ற நோய்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு சரியாக பசித்து சுவைத்து சாப்பிட்டு அதனுடைய சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு கழிவுகள் வெளியேற்றப்படணும். இதுதான் உடலுக்கு ஆரோக்கியம். சில நேரங்களில் என்னாகும்னா இதில் பல தடைகள் ஏற்படும். இன்றைக்கு நம்ம பார்க்க போவது விஷமாக்னி அப்படிங்கிற ஒரு அஜீரணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். விஷமம் அப்படின்னாலே ஒழுங்கற்றது, நிலையற்றது, சரியில்லாதது அப்படிங்கிறது பொருள். இந்த மாதிரி அஜீரணத்தில் என்ன ஆகும்னா அந்த நோயாளி சில நேரங்களில் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, திருப்தியாக இருப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் என்னாகும், வயிற்று உப்புசம் ஏற்படும். வயிற்றில் எப்பொழுதும் ஒரு காற்று இருக்க மாதிரியே இருக்கும், உடல் வலி இருக்கும், கை கால் வலி இருக்கும், இடுப்பு வலி இருக்கும். இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பசிக்கவே இல்லை டாக்டர், என்னால் சாப்பிடவே முடியலன்னு சொல்லுவாங்க. இப்படி செரிக்கும் தன்மையும் செரிக்காத தன்மையும் அல்லது செரித்த பிறகும் அந்த உணவு சரியான சத்துக்களாக மாற்றாமல் கழிவுகளாகவே இருக்கும். இதற்கு பேர் தான் விஷமாக்னி. இது கொஞ்சம் வைத்தியம் பண்ணுறதுக்கு கஷ்டமானது. ஏன்னா இது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். இது எதனால் ஏற்படுகின்றன, வாதத்தின் தன்மை உடம்புல அதிகமாக இருக்கிறதுனால ஏற்படுகிறது. எப்படி வாதத்தின் தன்மை இருக்குது அப்படின்னா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உணவு பெரும்பாலும் மாறிடுச்சு. இன்றைக்கி பீஸா, பர்கர் போன்ற வறட்சியான உணவுகளே அதிகமாக எடுத்துக்கிறாங்க. மேலும் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கணும், உட்கார்ந்து சாப்பிடணும், அவசர கதியில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற தன்மையெல்லாம் மாறி ஏதோ வயிற்றுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு தான் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது வயிற்றில் வாதம் அதிகரிக்கிறது. இதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு, திடீர்னு வேகமாக நம்ம காற்று ஊதும் போது அந்த நெருப்பு வேகமாக எரியும், அல்லது காற்றே ஊதாத போது நெருப்பு எரியாது. இதை மாதிரி தான் நம்ம வயிற்றிலையும் வாதம் அதிகரிக்கும் பொழுது அது விஷமமாக மாறுகிறது. சரி, இப்படி ஆறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த உணவானது சரியாக செரிக்கப்படாது. எப்படி நம்ம அடுப்பில் நம்மளுடைய நெருப்பை அதிகமாகவும் குறைவாகவும் மாற்றி மாற்றி வைக்கும் பொழுது அந்த சோறானது சரியாக வேகாமல் இருப்பது போல உடம்புல கழிவுகள் ஏற்படும். ஏற்கனவே வாதம் உடல் முழுவதும் வியாபித்து இருப்பது. இந்த கழிவுகள்னால என்ன ஆகும் அப்படின்னா, வாதத்தின் திசை மாறும். அது கீழ் நோக்கி செல்ல வேண்டியது மேல் நோக்கி செல்லும். அதனால தான் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிற்றில் ஒரு உப்புசம் இருக்கும், ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும். இப்படி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாதுக்கள் நலிவடையும். எப்படி இதை தெரிஞ்சுக்கலான்னா, தோலில் ஒரு வறட்சி இருந்துக்கிட்டே இருக்கும், பலம் இல்லாமல் இருப்பாங்க, எப்பொழுதும் ஒரு மனப்பதட்டத்திலேயே இருப்பாங்க. ஏன்னா வாதம் தான் மனதளவில் சிந்தனைகளை சீராக்க வேண்டிய ஒரு பொருள். அப்போ இந்த வாதம் சீற்றமடைந்து இருக்கும் பொழுது ஒரு நிலையற்ற தன்மை, இதை தான் ஆரம்பத்திலேயே நான் விஷமம் அப்படின்னு சொன்னேன். அப்போ இதுதான் பல வகையான வாத நோய்களுக்கு அடிப்படையாக இருக்குது. இன்றைக்கி பல வகையான நியூராலஜிக்கல் டிசார்டர் என்னன்னே தெரியாமல் வந்துட்டுருக்கு. இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் இந்த ஒழுங்கற்ற சீரற்ற செரிமானம் தான் ஆகும். அப்போ இதை எப்படி தடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு சிகிச்சை செய்வது எப்பொழுதுமே சற்று சிரமம். ஏன்னா இது ஒரு நிலையற்ற தன்மை. பொதுவாக பெரிய பெரிய சிகிச்சைகள்லாம் இந்த விஷமாக்னியினால் ஏற்படுகின்ற அஜீரணத்துக்கு நம்ம செய்ய முடியாது. எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஒரு கஞ்சி மாதிரியான உணவுகளை ஆரம்பத்தில் கொடுக்கலாம். அந்த கஞ்சியும் மிகவும் லேசானதாக இருக்கணும். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா, அரிசியை வறுத்து பொறி போலாக்கி அதை கஞ்சியை கொடுக்கலாம். அப்போ அந்த கஞ்சியை செரிக்கிற தன்மை இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த அரிசியை கஞ்சியாக வைக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக பருப்பை போட்டு அரிசியை போட்டு கஞ்சியாக வைக்கலாம். இது ஆயுர்வேதத்தில் மண்டம், பேயம், விலேப்பி அப்படின்னு அடுத்தடுத்த நிலைகளாக சொல்லுவாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பசித்தியை நம்ம சரியாக்கணும். அப்போ நமக்கு திரிகடு போன்ற மருந்துகளை குறைந்த அளவில் நம்ம கொடுக்கணும். உணவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாதுளை எடுத்துக்கலாம், நம்ம புளிப்பு சுவை உள்ள மாதுளை எடுத்துக்கலாம், அது ரொம்ப நல்லது. கார்ப்பு சுவை எடுத்துக்கலாம், உப்பு சுவை எடுத்துக்கலாம். இது எல்லாமே வாதத்தை குறைக்கும் தன்மை கூடியது. ஆனால் இது ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துக்கக்கூடாது, பார்த்து பார்த்து தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி உணவை படிப்படியாக நம்ம செரிக்க செய்து அந்த வாதத்தை வெளியேற்றணும். அந்த வாதத்தை சீராக்கிய பிறகு தாதுக்களை பலமடைவதற்காக நெய் போன்ற மருந்துகளை எடுத்துக்கலாம். எடுத்துக்காட்டாக இந்துகாந்த கிருதம், இது உடலை சீராக்கி பசியை சீராக்கி தாதுக்களை பலமாக்கும். இவ்வாறு படிப்படியாக செய்வதன் மூலம் நம்ம பல நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸ், ஆட்டோமியூன் டிசார்டர்ஸை இதன் மூலமாக நம்மளால் தடுக்க முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு விஷமாக்னியினால் ஏற்படுகின்ற அஜீரணத்தை அதாவது செரியாமையை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.